ஹனுமன் சாலிசா துளசிதாசர் ஏற்ற என்ன காரணம் மேடம்? ராம நாமத்தை அவ்வளவு அழகா பரப்பிய பல மகான்களில் ஒருவர் தான் துளசிதாசர். அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய மிராக்கிள்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு வாட்டி காசியில, அதாவது ஒரு இறந்து போன ஒரு மனிதரை ராம நாமத்தை ஜபித்து அவர் எழுந்துக்கவே வச்சுட்டாரு. அக்பர் கேட்டாரு, நீங்க என்னென்னமோ மாயாஜாலம் வித்தையெல்லாம் பண்றீங்கன்னு உலகம் ஃபுல்லா சொல்றாங்க, எனக்கு இந்த இடத்துல நீங்க மாயாஜாலம் பண்ணி எனக்கு ராம நாமத்தினால ஒரு விஷயத்தை நீங்க பண்ணி காட்டணும் அப்படின்னு சொன்னதும் துளசிதாசர் முடியாது அப்படின்ட்டார். துளசிதாசரை இன்னைக்கும் இந்த ஃபட்டேபூர் சிக்ரின்னு ஒரு ஊர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இந்த டெல்லி கிட்ட, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிறைசாலையில துளசிதாசரை அடைச்சு வச்சாரு. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 40 நாட்கள் சிறையில இருந்தார் துளசிதாசர். ஹனுமானுக்கு ஹனுமான் அப்படின்ற பெயர் வரதுக்கான காரணம் என்ன மேடம்? மான் அப்படின்னாலே சமஸ்கிருதத்துல மிகுதியாக இருப்பது, அதாவது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது அதிகமா இருக்கு, நல்ல மிகுதியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஹனு அப்படின்னா தாவாங்கட்டை. ஹனுமான் அவருக்கு வந்து தாவாங்கட்டை மிகுதியாக இருப்பதால் ஹனுமான்கிற பேர் வந்தது. ஏன் ஸ்ரீமான் அப்படின்னாக்க, என்ன மாதிரியான செல்வம் மிகுதியாக இருக்கு அவர்கிட்ட அப்படின்னா, ராம நாமம் என்கிற செல்வம் மிகுதியாக அவர்கிட்ட இருக்கு. அதே மாதிரி ராம லக்ஷ்மண சீதையின் அனுகிரகம் மிகுதியா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீமானாக இருக்கக்கூடிய ஹனுமான நாம வழிபட்டோம் அப்படின்னா அவரிடம் இருக்கக்கூடிய அந்த ராம நாம செல்வத்தையும் ராமரின் பரிபூர்ண அனுகிரக செல்வத்தையும் நமக்கு கொடுப்பார். அந்த ஆஞ்சநேயர் அதை அழகா அந்த தொகுத்து கேட்கறத வச்சு சொன்னாராம், யஜுர்வேதத்துல சிறந்து விளங்கினா மட்டுமே தான் சரியான வார்த்தைகளை சரியான இடத்தில் பிரயோகப்படுத்தி தொகுத்து கேட்க முடியும். அதனால் இந்த ஆஞ்சநேயன் யஜுர்வேதத்திலும் சிறந்தவனாகத்தான் இருப்பான். அடுத்தது அவன் கேட்கக்கூடிய அந்த வார்த்தை, இந்த விஷயம் வந்து கேட்கக்கூடிய தொனியே மதுரமா இசையா இருக்கு. அப்போ இந்த ரிக் யஜுர் சாமம் 3 வேதத்திலும் வல்லுனராகவும் இருப்பதால் இவனே சொல்லின் செல்வன் அப்படின்னு ராமர் அன்னைக்கு கொடுத்த அந்த பட்டம் தான் இன்னி வரைக்கும் கூட. அவாக்கிட்டலாமும் நீயே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம்ன்றது உன்னிடம் தானாகவே வந்து சேரும்னு அன்னைக்கு சீதா மாதா அனுகிரகம் பண்ணாலாம் ஆஞ்சநேயருக்கு. அதனாலதான் நம்ம எவ்வளோ வந்து ஒரு பயமா இருக்கு, ஏதோ நினைச்சு தேவையில்லாத பயம் ஏதோ நினைச்சு வருது அப்படின்னா, ஒரு நிமிஷம் ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா இல்ல ஆஞ்சநேயருக்கு பிடிச்ச ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா போதும், ஒரு 10 தரம் அந்த ஸ்ரீராம ஜெயத்தை சொன்னோம்னா போதும், இந்த பயம் என்பது. வணக்கம் மேடம். வணக்கம். பரிகாரஸ்தலம் நேயர்களின் சார்பாக என் அன்பான வணக்கம். நம்ம இப்போது ஹனுமான் சாலிசா பற்றி பார்க்க இருக்கோம் மேடம். எனக்கு அது உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற விஷயங்கள் நிறையவே இருக்கிறேன். நீங்கள் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க, நிறைய அதை பற்றி பேசியிருக்கீங்க. அதில் சில சந்தேகங்கள் எனக்கு இருக்குது, சில கேள்விகளும் இருக்குது. ஹனுமான் சாலிசா துளசிதாசர் ஏற்ற என்ன காரணம் மேடம்? இதுவே வந்து ஹனுமான் சாலிசா உருவாவதற்கு காரணமே துளசிதாசருக்கு எப்படி வந்து ஹனுமானே சொல்லி இதை எழுத வச்சார் அப்படின்றதே ஒரு ரொம்ப அருமையான பிரபாவம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இப்போ பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ராம நாமத்தை தொடர்ந்து ஜபிச்சுட்டே இருந்தால் போதும், அனைத்து விதமான கஷ்டங்களும் தீந்துரும்ன்றது கலியுகத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய உண்மை. அந்த ராம நாமத்தை அவ்வளவு அழகா பரப்பிய பல மகான்களில் ஒருவர் தான் துளசிதாசர். அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய மிராக்கிள்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு வாட்டி காசியில, அதாவது ஒரு இறந்து போன ஒரு மனிதரை ராம நாமத்தை ஜபித்து அவர் எழுந்துக்கவே வச்சுட்டாரு. அந்த விஷயம் வந்து உலகம் ஃபுல்லா போய் எல்லாரையும் எட்டித்து, குறிப்பா அப்போ டெல்லியில இருந்து அக்பரை போய் எட்டித்து. டெல்லியை அப்போ அக்பர் வந்து அரசாளின்னு இருந்தார். அக்பரை போய் எட்டியது அந்த விஷயம். இன்னும் அக்பருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுது. ஸோ துளசிதாசர் இருந்த அந்த காலகட்டத்தில் நிறைய இந்த மாதிரியான ஜாலங்கள்லாம் பண்ணினாரு. அத்தனை வித்தைகள்னு கூட சொல்ல முடியாது, எல்லாமே ராம நாமத்தின் பலத்தினால நடந்த பலவிதமான விஷயங்கள். இப்போ அக்பருக்கு வந்து எப்படியாவது துளசிதாசரை சந்திக்கணும், நம்முடைய அரசவையில் அவர் இந்த மாதிரியான வித்தைகளெல்லாம் பண்ணணும்னு ஆசை வந்தது. உடனே அக்பர் என்ன பண்ணாருனாக்கா, தன்னுடைய பணியாட்களெல்லாம் அனுப்பி துளசிதாசரை உடனடியாக கூட்டின்னு வர சொன்னார். ஆனால் துளசிதாசர் சொல்லிட்டாரு, நான் எந்த அரசவைக்கும் வர முடியாது,
நான் வந்து பணத்துக்காகவோ புகழுக்காகவோ இல்லை என்னுடைய ராமநாமத்தின் பலத்தை மற்றவர்களுக்கு எதிராக நான் நிரூபிக்கணுங்கிறதுக்காகவும் நான் பண்ணலை. எல்லாம் நடக்கிறது அப்படின்னா அது ராமபிரானே சத்தியமாக அந்த நாமத்தில் அமர்ந்து கொண்டு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணிட்டு இருக்கார், அவ்வளோதானே தவிர இதை நான் நிரூபிப்பதற்காக நான் அரசவைக்கு வர முடியாது அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டார். உடனே அக்பருக்கு ரொம்ப கோபம் வந்து தன்னுடைய பணியாட்களெல்லாம் அனுப்பி துளசிதாசரை அப்படி இழுத்துன்னு வருதுன்ற வார்த்தை சொன்னால் அது வந்து ஒரு இழுக்கான வார்த்தையாக போயிடும். பட் வலுக்கட்டாயமாக கூட்டிட்டு போய் அரசவையில் நிற்க வச்சார். அங்கேயும் திருப்பி அக்பர் கேட்டார், நீங்கள் என்னென்னமோ மாயாஜாலம் வித்தையெல்லாம் பண்ணுறீங்கன்னு உலகம் ஃபுல்லாக சொல்கிறாங்க, எனக்கு இந்த இடத்துல நீங்கள் மாயாஜாலம் பண்ணி எனக்கு ராம நாமத்தினால ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொன்னதும் துளசிதாசர் முடியாது அப்படின்ட்டார். உடனே அக்பர் என்ன பண்ணார்னா, துளசிதாசரை இன்னைக்கும் இந்த ஃபட்டேபூர் சிக்ரின்னு ஒரு ஊர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் டெல்லி கிட்ட, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிறைசாலையில் துளசிதாசரை அடைச்சி வச்சாரு. 1 நாள் 2 நாள் இல்லை, 40 நாட்கள் சிறையில் இருந்தார் துளசிதாசர். அப்போ கூட தான் சிறையில் இருக்கோமேன்னு அவர் கவலையே படலை. நான் சிறையில் இருக்கேன், அதனால் என்னுடைய ராமன் வாடிடுவானே, நான் தினமும் ஏதோ ஒரு பழமோ இல்லை பூவோ ஏதோ ஒரு நைவேத்தியத்தை நான் என்னுடைய ராமனுக்கு காமிச்சிருப்பேன். 40 நாளாக நான் இங்கே இருக்கேனே, என்னுடைய ராமன் அங்கே பசியால் வாடுவானேன்னு கஷ்டப்பட்டாராம் துளசிதாசர். அப்போது எப்பொழுதும் ராம நாமத்தையும் ராமாயணத்தை மட்டுமே ஸ்மரித்து கொண்டிருப்பவர் அவருக்கு தோணித்தான். ராமாயணத்திலேயே சீத்தை வந்து 10 மாதம் சிறையில் இருந்தா அந்த அசோக வனத்தில் அப்படின்னா அவளை மீட்டு கொண்டு வந்தது யார்? ஹனுமான் தானே. சரி, அப்போ நாமும் என்ன பண்ணுவோம், ஹனுமானை நோக்கி செய்யுள் எழுதுவோம். ஏன்னா 40 நாள் நம்ம இருந்தோம் இல்லையா, 40 செய்யுள்கள் கொண்ட ஒரு ஸ்லோகத்தை எழுதுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து ஹனுமான் சாலிசாவை எழுத ஆரம்பித்தார். அது எப்படின்னா இப்படி எழுதின்னு வந்துட்டே இருக்கார், சொல்லிட்டு வந்துட்டே இருக்கார். அந்த சிறைச்சாலையில் அவருக்கு வேற ஒன்றுமே தெரியல. கரெக்டாக அந்த 8வது செய்யுள் முடிஞ்சதும் பார்த்தா அந்த இடத்துல ஒரு குட்டி ஜன்னல் அவர் கண்ணில் பட்டுதான். என்ன அது ஜன்னல் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு வால் அவருக்கு தெரிஞ்சுதான். அத்தனை நேரம் ஒன்றுமே தெரியல. அவர் பாட்டு ஜெய் ஹனுமானை போற்றியே இந்த முதல், இங்கே நான் கூட ஹனுமான் சாலிசா அதுக்கு தான் எடுத்துன்னு வந்தேன். இப்போ 8 செய்யுளை பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த முதல் 8 செய்யுளும், இந்த செய்யுளை வந்து சௌப்பாயி அப்படின்ட்டு அவங்க டைலக்டில் சொல்லுவாங்க. ஹனுமானின் கல்யாண குணங்களை போற்றியே வரும் முதல் 8 செய்யுளும். கரெக்டாக 8வது செய்யுள் முடிஞ்சதும் ஒரு குட்டி வால் தெரியறது. என்னன்னு இவர் போய் பார்க்க ஒரு குட்டி குரங்கு உட்கார்ந்துதான். உடனே இவர் கேட்குறாரு, நீ யாருப்பா அப்படின்னு கேட்டதும் அந்த குரங்கு சொல்றதான், குரங்குன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அந்த குரங்கு ரூபத்தில் வந்தவர் சாக்ஷாத் ஹனுமான் தான். நீ என்ன ஜெய் ஹனுமான் ஹனுமானுக்கே ஜெயம்னு சொல்லிட்டு இருக்க, ராமலக்ஷ்மணருக்கு ஜெயம்னே சொல்ல மாட்டியா, என்னுடைய பிரபுவுக்கும் என்னுடைய சீதா மாதாக்கும் நீ மங்களாசாசனம் சொல்ல மாட்டியான்னு அந்த வானரம் கேட்டுதான். அதனாலதான் நீங்க MS அம்மா பாடி நம்ம எல்லாருமே ஹனுமான் சாலிசாவை கேட்டிருப்போம். ரொம்ப பிரபலமான இது. கரெக்டாக அந்த 8 செய்யுள் முடிஞ்சதும் தான் அந்த ராமலக்ஷ்மண ஜானகி ஜெய் போலோ ஹனுமானுக்கின்னு வரும் அந்த இடம். அதாவது ராம லக்ஷ்மணருக்கு ஜெயம், அதற்கப்புறமாக ஹனுமானுக்கும் ஜெயம் அப்படின்னு வரும். ஸோ இந்த தான் சிறையிலிருந்து வெளியில வரணுங்கிறதுக்காக தான் அவர் வந்து ஹனுமான் சாலிசாவே பாடினார். இது கடைசியில என்னன்னா, நம்மளோட வாழ்க்கையில நாம எல்லாருமே பலவிதமான சிறைகள்லாம் மாட்டின்னு இருக்கோம். எத்தனையோ அவநம்பிக்கைகள் வரலாம், மனக்கஷ்டம் வரலாம், மனக்குழப்பங்கள், அவமானங்கள், என்ன எது வந்தாலும் சரி ஹனுமான் சாலிசாவை நம்ம சொல்லிட்டோம். இல்லை இப்போ நம்மளுடைய பரிகார ஸ்தலம் வழியாக நம்ம நேயர்கள்லாம் இந்த ஹனுமான் சாலிசா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பற்றி இப்போ சொல்கிறோன்றத கேட்டாலும் சரி, அந்த எங்கெங்கெல்லாம் இந்த ஹனுமான் சாலிசாங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை ஒலிக்கப்படுறதோ உச்சரிக்கப்படுறதோ அந்த இடத்துல எல்லாமே சிறையில் நாம் எந்தெந்த மாதிரியான சிறையிலெல்லாம் நம்ம அவதிப்பட்டு கொண்டிருக்கோமோ அத்தனை சிறையில் இருந்தும் நம்ம எல்லாரையுமே ஹனுமானே மீட்டு வெளியில கொண்டு வருவார் அப்படிங்கிறது தான் இந்த ஹனுமான் சாலிசாவோட தாத்பரியமே. ஹனுமானுக்கு ஹனுமான் அப்படின்ற பெயர் வரதுக்கான காரணம் என்ன மேடம்? ஆக்சுவலாக மான் அப்படின்னாலே சமஸ்கிருதத்தில் மிகுதியாக இருப்பது, அதாவது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது அதிகமாக இருக்குது, நல்ல மிகுதியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹனு அப்படின்னா தாவாங்கட்டை. ஹனுமான் அவருக்கு வந்து தாவாங்கட்டை மிகுதியாக இருப்பதால் ஹனுமான்கிற பேர் வந்தது. இதற்கு பின்னால ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு வைபவம் இருக்குது. அது சொல்லும், இப்ப எனக்கு இந்த இடத்துல எங்கேயாவது நான் வந்துட்டேன், நீங்க இப்ப இந்த ஹனுமான் சாலிசாவை கேட்டுன்னு இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு ஆஞ்சநேயர் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துருவாரோன்னு ஒன்று அடிமனசுல தோணிகிட்டே இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம எங்க சுந்தரகாண்டம் சொல்றோம் இல்ல ராமாயணத்தை சொல்றோம்னாலும் ஒரு சின்ன மனையை போட்டு வைப்பாங்க எப்பொழுதுமே.
இது இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற விஷயம். அது என்னன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா எங்கெல்லாம் அந்த ராமாயணத்தை சொல்றோமோ, சுந்தரகாண்டம் சொல்றோமோ, அந்த இடத்துலலாம் ஆஞ்சநேய மூர்த்தி ஏதோ ஒரு ரூபத்துல அங்க வந்து உட்கார்ந்து பாருன்னு. அதே மாதிரிதான் இப்ப ஹனுமான் அப்படின்னு நம்ம பேசுறோம்னா அந்த இடத்துல நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீ என்னுடைய பெயருக்கான காரணத்தை சொல்றீங்க இல்லையா, நீங்க டிஸ்கஸ் பண்ணும்பொழுது நான் அதை கேட்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு ஹனுமான் நம்மளை ஏதோ ஒரு ரூபத்திலே நீங்க வந்து வந்துருவாரோ வராரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோன்றது இப்போ நீங்க இதை கேட்டதுமே. அது என்னன்னா இப்போ ஹனுமான்னா அந்த ஹனு வந்து அது வீங்கி இருக்கிறதுக்கு காரணம் தான். என்ன அப்படின்னாக்க அஞ்சனா தேவி அந்த ஆஞ்சநேயரை பெற்றெடுக்கிறாள். அப்போ அஞ்சனா தேவி அந்த குழந்தைக்கு வைத்த பெயர் என்னன்னா சுந்தரன், சுந்தரா தான். ஏன்னா அவ்வளவு அழகா இருப்பாராம் ஆஞ்சநேயர் ஹனுமான். அந்த சுந்தரகாண்டம் அப்படின்னு பேர் வேறதுக்கு காரணமே இந்த சுந்தரகாண்டத்தின் நாயகனாக இருந்தவரே சுந்தரன் தான், ஆஞ்சநேயர் தான். அவ அம்மா ஹனுமானும் ஆஞ்சநேயனும் அவரை கூப்பிடவே மாட்டாளாம். எப்பொழுதுமே அஞ்சனா தேவி வாய் நிறைய சுந்தரா சுந்தரான்னு தான் அந்த குழந்தைய கூப்பிட்டு கொஞ்சுவாளாம். ஒரு முறை அஞ்சனா தேவி என்ன பண்ணா, அந்த குழந்தை சின்னதா இருக்கும் பொழுது தொட்டில போட்டுட்டு கொஞ்சம் நான் வெளியில கொஞ்சம் வேலை பார்க்க போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்போ அந்த குழந்தை கேட்குறதா, அம்மா எனக்கு அப்பப்போ பசிக்கிறது, நான் பசிக்கிறதுன்னு சொன்னேன்னா நீ கூடவே இருந்தால் எனக்கு ஏற்ற உணவை நீ கொடுத்துருவ, ஆனால் நீயோ கொஞ்சம் தூரம் வெளியில் போகணுன்ற, நான் பசிச்சா என்ன பண்ணுறதுன்னு அந்த குழந்தை கேட்குறதான். அப்போது அந்த அம்மா சொல்கிறாளாம், கவலைப்படாதப்பா, நாம் இருக்கிறதோ ஒரு காட்டு பகுதி, இந்த பகுதியில் நிறைய பழங்கள்லாம் மிகுதியாக இருக்கும், நீ மேலே பாரு, வட்டமா சிகப்பா ஆரஞ்சா ஏதாவது உனக்கு ஒரு பழம் கண்ணில் கிடைச்சது தெரிஞ்சதுன்னா நீ எடுத்து சாப்பிட, அது இனிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சனாதேவி கிளம்பிடுறா. இந்த சுந்தரன் பார்க்கறது கொஞ்ச நேரத்துல அதுக்கு பசிக்கிறது. அதோட கண்ணில் மரங்கள் எதுவுமே கண்ணில் படலை, சூரியன் தான் கண்ணில் பட்டுதான். அந்த ஹனுமானுக்கு சுந்தரனுக்கு வாயுவோட அம்சமா அந்த குழந்தை பிறந்ததுனாலே பிறந்ததிலிருந்தே பறக்கும் சக்தி அந்த குழந்தைக்கு உண்டு. அதனால பார்க்கறது அம்மா வந்து வட்டமா இருக்கும் சிகப்பா இருக்கும்னு சொன்னா அப்படின்னு நினைச்சு சூரியனும் ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆனா அதெல்லாம் அந்த குழந்தை நினைச்சுக்கவே இல்லை. ஓ, அம்மா சொன்ன பழம் இதுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சூரியனை நோக்கி சூரியனை சாப்பிடவே பறந்து போயிடுத்து அந்த குழந்தை சுந்தரன். அன்னைக்குன்னு பார்த்தா அது சூரிய கிரகண நாள். அந்த குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த ஹனுமான், அதாவது சுந்தரனாக பிற்பட ஹனுமானாக வரக்கூடிய அந்த குழந்தை சூரியனை நோக்கி பறந்து கொண்டிருக்க பக்கத்திலேயே ராகு கொஞ்சம் தூரத்துல வந்துட்டு இருந்தாராம். ஏன்னா அவருக்கு அன்னைக்கு சூரியனை பிடிக்கணும். ஏன்னா சூரிய கிரகணம்னா ராகு பிடிக்கணுங்கிறது ஒரு சட்டம், அது அவருடைய கர்மா, அவருடைய கடமையை அவர் பண்ணணும். அவர் வந்துட்டு இருக்கார். என்னடா இது, நாம சூரியனை பிடிக்கணும், ஆனா நம்மளோட கடமையை செய்ய விடாம ஒரு குழந்தை வந்து சூரியனை பிடிக்க போயின்னு இருக்கேன்னு பயந்துட்டார் ராகு. உடனே அவர் நேரா என்ன பண்ணார், இந்திரன் கிட்ட போய் சொல்றார், இந்த மாதிரி நான் இப்போ சூரியனை பிடிக்க வேண்டிய நேரம் நெருங்கிண்டே இருக்கு, ஆனா நான் கடமை தவறிடுவேணும்னு பயமா இருக்கு, ஒரு குழந்தை என்னுடைய கடமையை செய்ய விடாம தடுக்கிறதுன்னு சொன்னதும் இந்திரன் ஐராவத யானையில வராராம். இந்திரனும் ராகுவும் சேர்ந்து, இந்த குழந்தையோட பேர்லாம் அவளுக்கு தெரியாது, நில்லு நில்லுன்னு குரல் கொடுத்துட்டே வரா. யார் நம்மளை கூப்பிடுறான்னு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சுந்தரன் திரும்பி பார்க்கறான். பார்த்தா அங்க ராகுன்னு நின்றுட்டு இருக்கார். ஒரு ராகுவோட உருவம் ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராகுவே விழுங்க வந்துதான் இந்த சுந்தரன். இன்னும் இந்திரன் பார்த்தார். பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தன் கையில் இருந்த வஜ்ராயுதத்தால் அந்த குழந்தையின் தாவாங்கட்டையில ஓங்கி அடிச்சாராம். அப்போதான் அந்த தாவாங்கட்டை வீங்கி போயிடுத்து, மிகுந்து போயிடுத்து, அதாவது ரொம்ப இதுவா பெருசா போயிடுது. அதனால அந்த குழந்தை அங்கேருந்து கீழே விழுந்துதான். அதனாலதான் அந்த ஞாபகார்த்தமா ஹனுமான், அவருடைய ஹனு, இந்த தாவாங்கட்டை என்பது பருத்து போச்சு, மிகுதியாக போனதால் ஹனுமான். அவர் ஆக்சுவலா ஸ்ரீமான் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸ்ரீ அப்படின்னாக்க திருமகள், லக்ஷ்மி, செல்வம், எல்லாத்துக்குமே ஸ்ரீ அப்படின்றது தான் வந்து ஒரு அடையாள மொழி, அடைமொழி. ஏன் ஸ்ரீமான் அப்படின்னாக்க என்ன மாதிரியான செல்வம் மிகுதியாக இருக்கு அவர்கிட்ட அப்படின்னா, ராம நாமம் என்கிற செல்வம் மிகுதியாக அவர்கிட்ட இருக்கு. அதே மாதிரி ராம லக்ஷ்மண சீத்தையின் அனுகிரகம் மிகுதியா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீமானாக இருக்கக்கூடிய ஹனுமான நாம வழிபட்டோம் அப்படின்னா அவரிடம் இருக்கக்கூடிய அந்த ராம நாம செல்வத்தையும் ராமரின் பரிபூர்ண அனுகிரக செல்வத்தையும் நமக்கு கொடுப்பார். அப்படிங்கிறதுனாலே அவரை ஸ்ரீமான் அப்படின்னு நம்ம கூப்பிடுறது உண்டு. சொல்லின் செல்வன் அப்படின்ற ராமபிரானே ஹனுமானை பற்றி கூறியதுக்கான காரணம் என்ன மேடம்? இது 2-3 இடத்துல இது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எப்போ வந்து சொல்லின் செல்வா அப்படின்ட்டு ராமர் வந்து ஹனுமானை கூப்பிடுறாரு அப்படின்னாக்க,
சுக்ரீவன் தன்னுடைய சகோதரனான வாலிக்கு பயந்து ருஷ்யமுக பர்வதத்துல ஹனுமார் தான் அவருக்கு மந்திரி. அந்த ஹனுமானும் சுக்ரீவனும் இந்த ருஷ்யமுக பர்வதம்னா ருஷ்யமுக மலை, அந்த மலை உச்சியில உட்கார்ந்துட்டு இருக்கா. சுக்ரீவன் வாலிக்கு பயந்து மறைந்து வாழ்ந்து இருந்த சமயம் அது. அப்போ தூரத்திலேருந்து சுக்ரீவன் பார்க்கறான், வெகு தூரத்துல ராமரும் லக்ஷ்மணரும் மர உரி அணிந்துண்டு வரதை பார்க்கறான். அப்போ சுக்ரீவனுக்கு தெரியாது வருபவர்கள் ராமர் லக்ஷ்மணர் தான் அப்படின்னு. உடனே ஹனுமானை நோக்கி சொல்றான், எனக்கு பயமா இருக்குப்பா ஆஞ்சநேயா. என்ன அப்படின்னா, என்னுடைய சகோதரனான வாலி தான் தன்னுடைய அடியாட்களை இப்படி அனுப்பியிருக்கானோ, என்னை பிடிக்கணும் என்னை கொல்லணும்ன்றதுக்காக அவன் வந்து அடியாட்களை அனுப்பியிருக்கான் போல, பயமா இருக்கு எனக்கு, அவளோ வேக வேகமா என்னை நோக்கி வரா அப்படின்ட்டு சுக்ரீவன் சொல்றானாம். உடனே ஆஞ்சநேயர் சொல்றாராம், நீங்க கவலைப்படாதீங்க மன்னா, ஏன்னா அரசர் இவர் மந்திரி, நாம் வா யாருன்னு விசாரிச்சுன்னு வரேன். அவன் நமக்கு சகாயமான ஆள் அப்படின்னா நாம நட்பு பாராட்டுவோம். இல்லை நீங்க சொல்ற மாதிரி அவர் வாலியோட அடியாட்கள் தான்னா நம்ம அப்படியே அனுப்பிச்சிருவோம். ஆனா எனக்கு என்னவோ அவள் முகத்தில் இருக்கக்கூடிய தேஜஸை தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியறது, அவள் வந்து ஒரு தீய எண்ணத்தோட வந்தவா மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் நேராக போறார். அதுதான் முதல் தடவை அவர் ராமர் லக்ஷ்மணரை சந்திக்கிறார். சந்திச்சதும் அவருக்கு தெரிஞ்சு போயிடுத்து இவர் திருமாலின் அவதாரம் தான், நாராயணர் தான், சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் வந்திருக்கார், ஸ்வயம் ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணன், ஆதிசேஷனும் நாராயணனும் தான் வந்திருக்காருன்றது ஆஞ்சநேயருக்கு தெரிஞ்சிருது. ஆனா டக்குன்னு அவளை பார்த்ததுமே நீங்க யாரு, யார் நீங்க அப்படின்னு கேட்கலையாம். பொதுவா இப்ப நாம இருந்தா இப்ப யாரோ புதுசா இப்ப நம்ம வீட்டுக்கே இப்ப காலிங் பெல் அடிச்சுன்னு வராங்கன்னா யாரு பண்ணீங்கன்னு கேட்போம், இது நம்ம கேட்கறது. ஆனா அவர் ஏன் சொல்லின் செல்வர் அப்படின்னா, ரொம்ப அழகா கம்பராமாயணத்துல கூட கம்பன் ரொம்ப அழகா அதை சொல்லியிருப்பார். என்னன்னா, என்னுடைய அரசன் கேட்கிறார், என் அரசனிடம் உங்களை நான் யார் என்று அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். என் அரசன் கிட்ட உங்களை நான் யாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறதுன்னு கேட்கறதும் நீங்க யாருன்னு கேட்கிற கேள்விக்கான அர்த்தம் தான். ஆனா அது அவர் சொன்ன விதம், அவர் அந்த கேட்ட விதத்தை பார்த்ததுமே ராமர் அப்படி மெய் சிலிர்த்து போனாராம். எப்படி வந்து ஒரு மதுரமான பாஷையில, அதாவது ஒரு இனிமையான மொழியில அழகா அந்த வார்த்தையின் கோர்வையை போட்டு என்ன அழகா இவர் கேட்கிறார். இவர் சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இவர் வந்து 3 வேதங்கள்ல மகா பண்டிதனாக இருக்கக்கூடிய ஒருவரால தான் இவ்வளவு அழகா பேச முடியும். என்ன காரணம்னா, யார் வந்து ரிக்வேதத்தை நன்னா கரைச்சு குடிச்சு அதுல பாண்டித்யம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய வார்த்தையில், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையில நல்ல அந்த வினயம், அதாவது பவ்யமா கேட்கறதுன்னு சொல்லுவோம். நீங்க யாரு அப்படின்னு கேட்கறது ஒரு விதம், நீங்க யாரு அப்படின்னு கேட்கறது ஒரு விதம். அந்த பவ்யம் என்பது அந்த ஆஞ்சநேயனோட சொல்லல அப்படியே துணிக்கிறது. அதனால இவர் ரிக்வேத பண்டிதரா இருப்பாருன்றதுல சந்தேகமே இல்லை. அடுத்தது யஜுர்வேதத்திலும் இந்த ஹனுமான் வந்து நிச்சயமாக சிறந்த வல்லுநராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, நீங்க கூட இப்ப அழகா தொகுத்து கேள்வி கேட்குறீங்க. இந்த தொகுத்து வழங்குறது அப்படின்றதோ இல்ல ஒரு இப்ப இந்த ஹனுமான் சாலிசாவை பத்தி நம்ம நேயர்களுக்கெல்லாம் புரியணும் அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி அழகா அந்த தொகுத்து கேள்வி கேட்கறதுன்றது ஒரு கலை தானே. அந்த ஆஞ்சநேயர் அது அழகா அந்த தொகுத்து கேட்கறத வச்சு சொன்னாராம், யஜுர்வேதத்துல சிறந்து விளங்கினா மட்டுமே தான் சரியான வார்த்தைகளை சரியான இடத்தில் பிரயோகப்படுத்தி தொகுத்து கேட்க முடியும். அதனால் இந்த ஆஞ்சநேயன் யஜுர்வேதத்திலும் சிறந்தவனாகத்தான் இருப்பான். அடுத்தது அவன் கேட்கக்கூடிய அந்த வார்த்தை, இந்த விஷயம் வந்து கேட்கக்கூடிய துணியே மதுரமா இசையா இருக்கு. இப்ப பொதுவா இந்த சாம வேதத்தை கேட்டோம்னாலே தெய்வீகமா அப்படி இசை மாதிரியே இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் அப்படி பேசினது இசை மாதிரி இருந்துதான். அப்போ இந்த ரிக் யஜுர் சாமம் 3 வேதத்திலும் வல்லுனராகவும் இருப்பதால் இவனே சொல்லின் செல்வன் அப்படின்னு ராமர் அன்னைக்கு கொடுத்த அந்த பட்டம் தான் இன்னி வரைக்கும் கூட. அந்த நம்ம சொல்லின் செல்வன் அப்படின்னா, நாம ஆஞ்சநேயர்கிட்ட ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா அதை நிறைவேற்றி வைப்பதிலும் அவர் சொல்லின் செல்வராக தான் இன்னி வரைக்கும் கூட இருக்கார். ராமர் வந்து ஹனுமான் கிட்ட சொல்றாராம், லங்கையில போயிட்டு சீதையை இருக்காங்களான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒரு கதை பெரிய கதை, நான் சின்னதா சொல்றேன். அவங்க பார்த்துட்டு வரும்போது ராமர் வந்து பாக்குறாரா, ஹனுமான் வரதை பாக்குறாரா, அவர் என்ன சொல்ல போறாரு பார்த்தாரா இல்லையான்னு ஒரு ஆர்வத்துல இருக்காங்களாம். அப்போ சீதையை கண்டேன்னு சொன்னா அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்னவாச்சோ ராமர் பதறிடுவாரோன்றதுக்காக அந்த வார்த்தைய கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்னாராம். அதோடைய அர்த்தம் வந்து ரொம்பவே அற்புதமா இருந்தது. கண்டேன்னா அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, அவர் பார்த்திருக்காருன்ற இது. அந்த 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 ஒரு நொடி கூட ராமர் வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக சீதையை கண்டேன்றதுக்கு பதிலாக கண்டேன் சீதையை அப்படின்ற மாதிரி சொன்னதாக
எனக்கு ஒரு நிகழ்வு ஓ, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப கரெக்ட். இந்த கண்டேன் சீத்தையே அப்படின்றது ரொம்ப அற்புதமான பதம் இல்லையா? ஆமா ஆமா. பொதுவாக ஹனுமான் வந்துட்டு நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நம்பிக்கை கூட்டக்கூடியவர். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சீதைக்கு இவர் எப்படி நம்பிக்கை ஊட்டியிருப்பாங்க மேடம்? ஆக்சுவலாக சுந்தரகாண்டத்தில் வரக்கூடிய நிறைய அழகான கட்டங்களில் இதுவும் ஒரு முக்கியமான கட்டம். அசோகவனத்தில் அவ்வளோ மனத்துயர்வோட ரொம்ப கஷ்டத்தில் இருந்தா சீதா பிராட்டி. அப்போ தன்னுடைய உயிரையே விட்டுடலாம் அப்படின்னு சீதா மாதாவே நினைத்த ஒரு தருணமும் உண்டு. அப்போதான் ஹனுமான் சீதா தேவி முன்னாடி தோன்றுகிறார். தோன்றிட்டு என்ன பண்றார் அப்படின்னா, உடனடியாக ராமரின் அந்த கணையாழிய மோதிரத்தை சீதா கிட்ட கொடுக்குறார். அதில் ராம நாமத்தை பார்த்ததுமே சீதா பிராட்டி அவ்வளோ சந்தோஷப்பட்டாளாம். நாம் வந்து உயிரை விடணும்னு நினைக்கும் பொழுது நம்மளுடைய உயிருக்கு அதாவது அந்த உணர்வை ஊட்டணும் இல்லையா, அந்த நம்பிக்கை ஊட்டுவதற்காக வந்திருக்கார் இந்த ஹனுமான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம். அந்த இடத்துல இந்த சீதைக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய முக்கியமானவர் இவனை வேற யாருமே இல்லை. எல்லாரும் என்னென்னமோ பேசுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க அப்படின்னாலும், நான் ராமதூதன், ராமனிடம் இருந்து வந்திருக்கிறேன், இதோ இது ராமனின் மோதிரம் அப்படின்னு சொல்லி அந்த ராம நாமம் பதிக்கப்பட்ட ஒரு மோதிரத்தை ஒருத்தர் கொடுத்தார் அப்படின்னா, அந்த இடத்துல இந்த சீதா தேவியோட மனநிலையை கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்க்கணும். சுத்தமா எனக்கு நம்பிக்கையே இல்லை, தன்னம்பிக்கையே இல்லை, எல்லாமே போயிடுத்து அப்படிங்கும் பொழுது இந்த ஆஞ்சநேயரின் ரூபமாக இந்த போன நம்பிக்கை என்பது துளிர்த்தெழுந்துதான் சீதா தேவிக்கு. ஸோ அப்போதான் சீதா தேவி சொன்னாலாம், என்னன்னு சொன்னா அப்படின்னாக்க, நீ வந்து ஆஞ்சநேயா, உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி தோன்றது தெரியுமா, நீ திறமையில் கருடாழ்வாரை போன்றவன். ஏன்னா கருடாழ்வார் தான் நம்ம திறமை அப்படின்னு பார்த்தோம்னாலே கருடாழ்வார் தான் சொல்லுவோம். அடுத்தது ஞானத்தில் நீ ஹயக்ரீவனை போன்றவர். ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே அப்படின்ற மாதிரி ஞானத்தின் பொருளா இருக்கக்கூடிய ஞான கடவுள் ஹயக்ரீவர் தான். நீ உன்னை பார்த்தா ஞானத்துல ஹயக்ரீவர் மாதிரி தெரியறது. சாதுரியம், அதாவது நீ சாமர்த்தியமா கொண்டு வந்திருக்க பத்தியா இந்த ராமநாமம் பொருத்த மோதிரத்தை, சாமர்த்தியத்துல உன்னை பார்த்தா நரசிம்ம பெருமாளை பார்க்கறது போல இருக்கு. ஏன்னா சாமர்த்தியமா அவர் என்ன பண்ணார், ஹிரண்யகசிப்புவை இப்படியும் வதம் பண்ணக்கூடாது, அப்படியும் வதம் பண்ணக்கூடாது, எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாதுங்கும் பொழுது தன்னுடைய நகங்களையே ஆயுதங்களா கொண்டு கிழிச்சார். அந்த சாமர்த்தியத்துல உன்னை பார்த்தா நரசிம்மனா தோன்றது. ஹே வானரோத்தமா, அந்த வானரோத்தமான்ற வார்த்தையே பிரயோகம் பண்றா இந்த வால்மீகி ராமாயணத்துல பார்த்தோம்னா. அதாவது வானரங்களின் தலைவனே, நீ வராக பெருமாளை போன்று வலிமையானவன் அப்படின்னு சொல்லி பாராட்டுறா சீதா தேவி. இதுல 5 வந்திருக்கும் பாருங்க, கருடன், ஹயக்ரீவர், நரசிம்மர், வானரோத்தமன்னா இவரே தான். அதற்கப்புறமா வராக பெருமாள். இன்னி வரைக்கும் பார்த்தோம்னா பஞ்சமுக ஆஞ்சநேயரா நமக்கு காட்சி கொடுக்கறது யாரு? அதேதான் அன்னைக்கு சீதா தேவி பாராட்டி தனக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்தார் இல்லையா ஆஞ்சநேயர். அப்போ சீதா தேவி கொடுத்த அந்த பாராட்டு பத்திரத்தின் முகத்தை தான் இன்னி வரைக்கும் கூட பஞ்சமுக ஆஞ்சநேயரா நம்ம செவிச்சுட்டு இருக்கோம். இப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்தார் இல்லையா ஆஞ்சநேயர். அதனாலேயே சீதா எப்பொழுதுமே பொதுவா நம்ம சொல்லுவோம், இந்த தாயாருடைய கடாட்சம், அது தாயார் பெருமாள்ங்கும் பொழுது திருமகளின் கடாட்சம் நமக்கு படப்படதான் நமக்கு வந்து சகல விதமான வித்தியைகளும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆஞ்சநேயரை பார்த்தோம் அப்படின்னா பொதுவா 10 கல்யாண குணங்களை ஆஞ்சநேயர்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவா. அந்த 10 கல்யாண குணங்களும் ஆஞ்சநேயரிடம் எப்படி வந்தது அப்படின்னா, சீதா பிராட்டியான இந்த தாயாருடைய கடாட்சத்தினாலதான் வந்துதான். என்னென்ன அந்த 10 குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, விக்ரமஹ அப்படின்னு சொல்லக்கூடிய பராக்கிரமம், அதாவது ஒரு பராக்கிரமசாலி அப்படின்னா அது ஹனுமான் தான். அடுத்தது தைரியம், அடுத்தது ஒரு ஜாகிரதை உணர்வு. எதையோ இப்படி போனேன் என்னவோ பண்ணேன் அப்படின்னு பண்ணவே மாட்டார். ரொம்ப ஜாகிரதை உணர்வோடு அவர் நடந்து கொள்வார். அதற்கப்புறமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை எப்படி கையாளுவது அப்படின்னு தெரிஞ்சுக்க கூடியது 4வது விஷயம். அதற்கப்புறமாக வீரியம், அடுத்தது 6வது சாமர்த்தியம், 7வது தேஜஸ். அதாவது ஒரு ஹனுமானை பார்த்தோம்னாலே ஒரு தனி பிரகாசம், எங்கிருந்து பார்த்தாலும் சரி அந்த தனி பிரகாசம் என்பது தெரியும். அடுத்தது இந்த வினயம், அதாவது பவ்யமாக பேசக்கூடியது. 10வது யஷஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை. இன்னி வரைக்கும் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாகத்தான் இருக்கார். அவருடைய அந்த பெருமை என்பது சிறிதளவும் குறையாமல் இருக்கிறது. அத்தனைக்கும் காரணம் என்ன அப்படின்னா, சீதா தேவி அருளிய பரிசு. நாம அதாவது சீதைக்கே நம்பிக்கை ஊட்டியவர் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியணும் இல்லையா.
அதற்காக சீதாதேவி என்ன பண்ணியிருக்கா, ராம பக்த ஹனுமான தான் கொண்டாடி இருக்கா. அப்படித்தான் வந்து நம்ம நினைச்சுக்கணும். அந்த ராம தூதனை தான் இன்னி வரைக்கும் நாமளும் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த சீதாதேவி பாராட்டியதாக சொன்னீங்க இல்லையா ஹனுமான, இதற்கான ஸ்லோகங்கள் எதுவும் நமக்கு இருக்குங்களா? இப்போ நம்ம ஹனுமான் சாலிசாவையே எடுத்தோம் அப்படின்னா அதில் 31வது ஸ்லோகம், அஷ்ட சித்தி நவ நிதிக்கே தாதா அசவர தீனஹை ஜானகி மாதா அப்படின்னு வரும். அதாவது அஷ்ட சித்திகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அனிமா அந்த மாதிரிலாம் சொல்லுவோமே. இந்த அஷ்ட சித்திகளும் ஆஞ்சநேயா உனக்கு சித்திக்கணும், அதே மாதிரி நவ நிதிகளும் உன்னை வந்து தேடி வரணும். இது மட்டும் கிடையாது, உன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அஷ்ட சித்திகளும் நவநிதிகளும் உன்னை யாரெல்லாம் வழிபடுறாளோ அவாக்கிட்டலாமும் நீயே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம்ன்றது உன்னிடம் தானாகவே வந்து சேரும்னு அன்னைக்கு சீதா மாதா அனுகிரகம் பண்ணாலாம் ஆஞ்சநேயருக்கு. அதனால தான் நம்ம எவ்வளோ வந்து ஒரு பயமாக இருக்கு, ஏதோ நினச்சி தேவையில்லாத பயம் ஏதோ நினச்சி வருது அப்படின்னா ஒரு நிமிஷம் ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா இல்லை ஆஞ்சநேயருக்கு பிடிச்ச ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா போதும், ஒரு 10 தரம் அந்த ஸ்ரீராம ஜெயத்தை சொன்னோம்னா போதும், அந்த பயம் என்பது இருந்த இடம் இல்லாமல் அப்படியே தெரியாமல் விலகிடும். இதுக்கு காரணம் என்னன்னா, எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் வந்துருவார். எங்கெல்லாம் ஆஞ்சநேயரை பற்றி பேசுகிறோமோ அங்கெல்லாம் ராமருடைய அனுகிரகங்கிறது தானாகவே வரும். அதை வந்து இந்த 31வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக துளசிதாசர் நம்மளுக்கெல்லாம் சொல்லி காமிச்சே கொடுத்துருக்கிறவர். ரொம்ப அற்புதமாக இருந்தது மேடம். ஹனுமான் சாலிசா பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போது அடுத்த பதிவில் இன்னும் தெளிவாக அடுத்தடுத்த விஷயங்கள் பற்றி அடுத்தடுத்த கேள்விகள் எனக்கு இன்னும் நிறைய இருக்குது. அதை பற்றியும் நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நிச்சயமாக ஹனுமான் சாலிசாவை பற்றி தொடர்ந்து நம்ம அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.